ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் இந்த மாதம் முழுக்க ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். நடப்பாண்டு அதாவது 2026ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில கிரகநிலைகளுடைய மாற்றங்களை சந்திக்க போகுதுங்க. குறிப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி அன்றைக்கே பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய பயிற்சியானது ஏற்பட்டது. ஏப்ரல் 14 அன்றைக்கி சூரியனுடைய பயிற்சியானது இருக்குது. இது மாதிரியான முக்கியமான கிரகநிலைகளுடைய திருப்பங்களானது ஒரு வாழ்க்கையிலையுமே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வேத ஜோதிட கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது இந்த ஏப்ரல் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம்னு சொல்லலாம். தனிநபருடைய ஆற்றலை அதிகமாக்கி கொடுக்கும். அவங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்குங்க. இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களில் ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்க போகுது. சுக்கிரன் ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருக்குதுங்க. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உள்ளதை உள்ளபடி பேசிடுவாங்க. நடிக்க தெரியாதவங்கன்னு சொல்லலாம். அதனாலேயே இவங்களுக்கு கெட்ட பேரானது ஏற்பட்டுடும். ஆனால் நல்ல ஒரு பண்பானவர்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க. இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்லாம் அதி அற்புதமான மாற்றங்கள் காத்துட்ருக்குங்க. அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குது, வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குது, மாணவர்களுக்கு எப்படி இருக்குது, பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தர்களுக்குமே நம்ம தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ஒருவேளை இந்த பதிவை இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இதில் முதல்ல நம்ம உத்தியோகஸ்தாரர்களுக்கு எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்க போகிறோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அலுவலக வேலையானது இருக்கும். இந்த வேலை விஷயமாக நீங்கள் வெளியூர் போகிறது, ஏதாவது ஒரு டைமிங்கில் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரைனிங்காகவோ ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வெளியில் போயிட்டே தான் இருப்பீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு உத்தரவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதை நினச்சலாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி செஞ்சீங்க அப்படின்னால தானே உங்களுக்கு நிறைய பேருடைய சந்திப்பு கிடைக்கும், நிறைய பேருடைய அறிமுகம் கிடைக்கும், அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கடினமாக உழைச்சி தான் ஆகணுங்க. ஏன்னா உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த டைமில் உழைப்பாளிகளாக இருக்கீங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டே ஒரு மிகப்பெரிய மேஜிக் மாதிரி தாங்க சூப்பராக இருக்க போகுது. அதில் இந்த ஏப்ரல் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. வியாபாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் என்ன செய்யக்கூடாதுன்னா கடன் கொடுக்காதீங்க. யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி. ஒரு வேளை நீங்கள் அப்படி கடன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பழைய பாக்கிகளை கூட போராடி வசூலிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். அதாவது நீங்கள் முன்னாடி கடனை கொடுத்துட்டு உங்களுடைய பணம் திரும்ப வேணும்னு அவங்கள போட்டு கெஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நம்ம யாருக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய திறமைகளையும் நம்மளையும் சரியாக புரிஞ்சிக்கவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். எதுவுமே புரியாதவர்களுக்கு நம்ம என்ன செய்தாலும் அது ஒரு பொருட்டாகவே இருக்காதுங்க. அதனால் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்து கவனமாக இருங்க. இதே குடும்ப தலைவிகளாக இருக்கீங்க அப்படின்னா கைத்தொழிலான ஏதாவது ஒரு தொழிலை நீங்கள் இப்போ எடுத்து செய்யுங்க. அதாவது டைலரிங்கோ, அழகு நிலையங்கள் வைக்கிறதோ, பொம்மை செய்கிறது, இல்லை சமையல் செய்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுய தொழிலை ஆரம்பிங்க. ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சுய தொழிலை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் பயப்படாதீங்க. நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. மாமியார், மருமகள், உறவுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ ரிஷபராசியை உடையவங்க மாமனாராக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, மருமகளாக இருந்தாலும் சரி கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு மாமியார் மருமகளுடைய சண்டை பெருசாகாமல் இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போங்க. புரிதல் ரொம்ப முக்கியமானது. அதாவது மாமியாராக இருந்தீங்க அப்படின்னா மருமகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருமகளும் மாமியாரை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருமகளை நீங்கள் மகளாக பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மாமியாரை அம்மாவாக பாருங்கள். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க.
ஸோ இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க, கவனமாக இருங்க. ஏன்னா குடும்ப உறவுகளுக்கு ரொம்ப முக்கியமானது இதுதான். ஏன்னா இந்த இடத்துல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எதுவுமே வந்து சமாளிக்க முடியாது. அதனால் பொறுமையாக இருக்கணும். அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் உழைப்பை போட்டால் மட்டும்தான் அதுக்கேற்ற பலனை நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படியே ஒரு சில ரிஷபராசிக்காரங்க நல்ல கடினமாக உழைக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன உழைப்பு கொடுக்குறோமோ அதுக்கான பிரதிபலன்கள் வந்து கிடைக்காம இருக்கும். அதாவது கிடைக்கிறது கூட கொஞ்சம் டிலேவாக இருக்கும். இப்படிலாம் கூட வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால சந்தேகம் இல்லாமல் நீங்கள் செயல்படுங்க. ஏன்னா வெற்றி எப்படினாலும் உங்களுக்கு லேட்டாக கிடைச்சாலும் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்றதுனால பொறுமையாக நீங்கள் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் வந்து உழைப்பை வந்து கொடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அதற்குரிய வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்குது. அதை வந்து மறந்துடாதீங்க. என்றைக்கினாலும் அது உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தாங்க வெற்றி எப்போதுமே அது உங்களுக்காக தான் இருக்கும். அதுக்கு கால தாமதங்களானது ஆகலாமே தவிர கண்டிப்பாக அது உங்களுடைய கைவிட்டு மட்டும் போகாது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது உங்களுடைய நம்பிக்கையை மட்டும்தான். நம்ம நினைக்கிறது நடக்கலையே, நம்ம இவ்வளோ செஞ்சு நமக்கு வந்து திருப்பி கிடைக்கலையே அப்படின்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நம்ம உழைக்கக்கூடிய உழைப்பையும் வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து செய்யாமல் நடக்கிறது நடக்கட்டும், என்றைக்குனாலும் நல்லது தான் நடக்கும், நல்லது செய்கிறவங்களுக்கு நல்லது தான் நடக்கும், அந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் என்றைக்குமே பிரேக் போடவே மாட்டீங்க. அப்போது உங்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உறுதியே கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து செயல்பட ஆரம்பிங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதே மாணவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் இல்லைனா பள்ளியில் படிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க கூடலாம் நீங்கள் சமாதானமாக இருக்கணும். ஏன்னா எல்லா மாணவர்களோடையும் நம்ம ஒற்றுமையோடு வந்து பழகணும். எந்த விதமான பாரபட்சமும் பார்க்கக்கூடாது. ஸோ பள்ளி மாணவர்கள் அப்படின்ற போது அந்த இடத்துல வந்து நட்பு மட்டும்தான் இருக்கணுமே தவிர இந்த காலகட்டங்களில் இனமோ மொழியோ மதமோ உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்க. மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நட்பு மட்டும்தான். உண்மையான நட்போடு நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. இதே ரிஷபராசி நேயர்களே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா சக மாணவர்களோட நீங்கள் சுற்றுலா போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீர்நிலைகளில் எங்கேயும் விளையாட போகிறீங்கன்னா அதிலலாம் கவனமாக இருக்கணும். உதாரணத்துக்கு படகு சவாரி போகிறது, இல்லைனா நீர் விளையாட்டுகள் எதையாவது நீ கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட. அதே நேரம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கண்டிப்பாக இந்த டைமில் வந்து அடைவீங்க. குறிப்பாக காதல் துணை இல்லாமல் நீங்கள் சிங்கிளாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போது உங்களுடைய குணத்துக்கும் உங்களுடைய செல்வாக்குக்கும் பொருத்தமான ஒரு நபரை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு காதல் உறவுகளானது மலர ஆரம்பிக்குங்க. ஏற்கனவே நான் காதல் உறவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த காதல் உறவானது அடுத்த கட்டமான திருமணத்தை நோக்கி வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக திருமணம் ஆகாதவர்கள்லாம் திருமணத்துக்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்யலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் ரிஷபராசி கூட பிறந்தவங்க யாரும் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஏதாவது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்காது. ஸோ அப்படி ஒருவேளை நீங்கள் உடன் பிறந்தவங்களோட ஏதாவது மனக்கசப்புகளோடு இருக்கீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு முடிவு உங்களுக்கு தெரியும் இந்த டைமில். இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா மனஸ்தாபங்களும் நீங்கி வீட்டில் சந்தோஷம் கிடைக்கும், மகிழ்ச்சியானது நடக்கும், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்க போகுது. ஸோ அதுவெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை எல்லாத்தையுமே அடையிறதுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப உதவியாக இருக்குது. நான் அற்புதமான கிரக சூழ்நிலைகளானது ஏற்படுறதுனால நீங்கள் எந்த விஷயத்துக்கும் வந்து கவலைப்படவே தேவையில்லைங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உருவாக போகுது. அதில் முக்கியமானதுன்னா காதலில் வெற்றி தான். ஸோ ரிஷபராசிக்காரங்க யாரெல்லாம் காதல் வாழ்க்கையில் இருக்கீங்களோ நீங்கள்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக தாங்க ஏற்பட போகுது. என்னதான் இவ்வளவு நல்லது நடந்தாலுமே கூட கிரக அமைப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கத்தானே செய்யும். அதில் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறாரு, லாப சனியாக வந்து செயல்படுறாரு. அப்படின்றதுனால நீங்கள் எதை நினச்சும் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக தான் சனி பகவான் கொடுக்க போகிறாரு. இந்த டைமில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு முட்டை பால் இதெல்லாம் வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளானது வந்து சரியாக போகும். கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க.
வரக்கூடிய ஏப்ரல் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும், நிறைய வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.